ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதில் ஆல் நோட்டிஃபிகேஷன் செட் பண்ணிங்க. நான் போகிற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு திஸ் சேனல். இப்போ நம்ம பார்த்துறது எடிட்டிங் ஃபீவர். நான் உங்கள் எஸ்கே. டுடே நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அலைட் மோஷனில் எப்படி எக்ஸ்எம்எல் ஃபைலை இம்போர்ட் பண்ணுறது தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். போன வீடியோவில் வந்து எப்படி ப்ரெசென்ட் லிங்க் கொடுத்துருந்தேன் எக்ஸ்எம்எல் ஃபைலாக எப்படி இம்போர்ட் பண்ணதுன்னு சொல்லி கொடுத்துருந்தேன். எக்ஸ்எம் ஃபைல்லேருந்து ப்ரெசென்ட் லிங்க்கை எப்படி எக்ஸ்எம் ஃபைலை சேவ் பண்ணதுன்னு சொல்லி கொடுத்துருந்தேன். அதே மாதிரி இந்த வீடியோவில் சொல்லி கொடுத்துட்டு அந்த எக்ஸ்எம்எல் ஃபைலை எப்படி அலைட் மோஷனில் இம்போர்ட் பண்ணுறது, எந்தெந்த வெர்ஷனில் யூஸ் ஆகும், அதெல்லாம் இந்த வீடியோவில் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் எப்படி எக்ஸ்எம்எல் ஃபைலை அலைட் மோஷனில் இம்போர்ட் பண்ணதுன்னு தெரியும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். அலைட் மோஷன் ஓப்பன் பண்ணிவிடுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு நான் ப்ராஜெக்ட்ஸ் ஆல்ரெடி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அங்கே பாருங்கள், எடிட்டிங் ஃபீவர் .xml ஃபைல். நான் ஆல்ரெடி அதை ப்ரெசென்ட் லிங்க் ஆல்ரெடி கொடுத்துருந்தேன். இப்போ அதையே ஓப்பன் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதை எப்படி சேவ் பண்ணுதுன்னு ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ஒன்ஸ் மோர் சொல்லிவிட்டு அப்புறம் எப்படி இம்போர்ட் பண்ணுதுன்னு சொல்லித்தரேன். எந்தெந்த வெர்ஷனில் யூஸ் ஆகுன்னு சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இப்போ திரும்ப ப்ராஜெக்ட்ஸ் பேக் கொடுத்துட்டு வெளியே வந்துடுறேன். எடிட்டிங் ஃபீவர் .xml ஃபைல்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை லாங் ப்ரெஸ் பண்ணி இது மாதிரி டிக் மாதிரி வச்சுங்க. வச்சுட்டு எக்ஸ்போர்ட் கொடுத்தோடனே லாஸ்ட்டாக இருக்குது பார்த்தீங்களா, எக்ஸ்எம்எல்னு இருக்குது பார்த்தீங்களா, எக்ஸ்எம்எல்லை கிளிக் பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட்னு கொடுத்தோடனே இப்படி கேட்கும் ஃப்ரெண்ட்ஸ், எதில் சேவ் பண்ணுன்ட்டு. அதில் காப்பி டு ஏர்னு ஃபைல் மேனேஜர் கார்டு தான் லோகோ. நான் வந்து எஸ்டி கார்டில் போட்டுக்கிறேன். எஸ்டி கார்டு கொடுத்துட்டு பேஸ்ட் ஏர்னு கொடுத்தோன்னே சேவ் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். அங்கே பாருங்கள், எடிட்டிங் ஃபீவர் .xml ஃபைல் இருக்குது பார்த்தீங்களா, அதான் சேவ் ஆகிடுச்சு. இதை எப்படி நம்ம அலைட் மோஷனில் இம்போர்ட் பண்ணுறது தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை. அதில் எந்தெந்த வெர்ஷனில் யூஸ் ஆகணும்னு பார்த்தா 2 வெர்ஷன் தான் ஃப்ரெண்ட்ஸ் யூஸ் ஆகும். இதில் எந்தெந்த வெர்ஷனில் யூஸ் ஆகணும்னு பார்த்தா ஃபஸ்ட்டு வந்து 3.1.0 இந்த வெர்ஷனில் யூஸ் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். செகண்ட் வந்து 3.2.0 இந்த 2 வெர்ஷனில் மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் எக்ஸ்எம்எல் ஃபைலு சேவ் பண்ணுறது இம்போர்ட் பண்ணுறது யூஸ் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். மற்ற எந்த வெர்ஷன்லாம் யூஸ் ஆக மாட்டேங்குது. நான் இப்போ பண்ணி காட்டுறேன். ஃபைல் மேனேஜர் ஓப்பன் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபைல் மேனேஜர் ஓப்பன் பண்ணிவிட்டு நான் எஸ்டி கார்டில் சேவ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ சேவ் பண்ண பார்த்தீங்களா, அந்த ஃபைலை எப்படி இம்போர்ட் பண்ணுதுன்னு சொல்கிறேன். இங்கே பாருங்கள், இந்த எம்ஐ யூசர் ஃப்ரெண்ட்ஸ், அதாவது இந்த எம்ஐ யூசர்லலாம் இது மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஃபைல் மேனேஜர் ஈஸியாக இருக்கும். இது மாதிரி டிக் பண்ணுறதெல்லாம் இருக்கும் ஈஸியாக. ஒரு மொபைலில் வந்து மேலே 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணி நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி வரும் ஃபைலெல்லாம். அது மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி செலக்ட் பண்ணிவிட்டு இது மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். செலக்ட் பண்ணிவிட்டு சென்டுன்னு கொடுத்தோடனே இங்கே பாருங்கள், அலைட் மோஷன் காட்டிச்சு ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு டேரெக்டாக. அதை கிளிக் பண்ணி சென்டுன்னு கொடுத்தோன்னே பாருங்கள், இம்போர்ட் ப்ராஜெக்ட்னு வந்துச்சு பாருங்கள். இப்போ நான் அலைட் மோஷன் ஓப்பன் பண்ணுறேங்க பாருங்கள், ஆல்ரெடி 1 இருந்துச்சு. அதுக்கு மேலே இப்போ எக்ஸ்போர்ட் பண்ணது மேலே வந்துச்சு எடிட்டிங் ஃபீவர் .xmlன்ட்டு. இதை தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் இம்போர்ட் பண்ணது. திரும்பவும் ஈஸியாக இம்போர்ட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், ஈஸியாக. இதே மாதிரி எதுவும் மறையலை ஃப்ரெண்ட்ஸ், எந்த எஃபெக்ட்ஸும். இங்கே பாருங்கள், எஃபெக்ட்ஸை கிளிக் பண்ணுறேன். 3 டாட்டை கிளிக் பண்ணி காப்பி எஃபெக்ட்னு கொடுத்து நீங்கள் டேரெக்டாக இதில் பேஸ்ட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். எந்த எஃபெக்ட்ஸில் வேணாலும் நீங்கள் லிரிக்ஸ், பிளாக் ஸ்க்ரீன் எதனா வீடியோ க்ரியேட் பண்ணாலும் சரி, எது வேணாலும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்கும். டாப் 10 இது ப்ரெசென்ட் லிங்க்கு போன வீடியோ கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதை பார்க்காதவங்க மறக்காமல் அதை பார்த்துட்டு வந்துடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இதேமாதிரி வீக்லி ஒன்ஸ் நான் வந்து ப்ரெசென்ட் லிங்க் தரலான்னு இருக்கேன் எக்ஸ்எம்எல் ஃபைலில். அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ நெக்ஸ்ட்டு ஒரு சாம்பிள், அதே மாதிரி நெக்ஸ்ட் இன்னொரு எக்ஸ்எம்எல் ஃபைல் எப்படி இம்போர்ட் பண்ணு பாருங்கள். லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். சென்டுன்னு இருக்குது பார்த்தீங்களா, சென்டு கிளிக் பண்ணோடனே அலைட் மோஷன் நிறைய வரும் ஃப்ரெண்ட்ஸ். அதில் ஃபஸ்ட்டு எத்தனை அலைட் மோஷன் இருக்கும், நீங்கள் அதை வேணால் பின் பண்ணி வச்சுங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். பின் பண்ணிட்டீங்கன்னா ஃபஸ்ட்டில் வந்து நிற்கும். பேக் வந்துச்சு. திரும்ப லாங் ப்ரெஸ் பண்ணி சென்டுன்னு கொடுங்க. சென்டுன்னு கொடுத்தோடனே அலைட் மோஷன் வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். அலைட் மோஷனை கிளிக் பண்ணோன்னா டேரெக்டாக இம்போர்ட் பேக்கேஜ் ப்ராஜெக்ட்னு வந்துச்சு பார்த்தீங்களா, இம்போர்ட்டட் ப்ராஜெக்ட்னு வந்துச்சு. அது கொடுத்தோடனே இப்போ நான் அதை ஓப்பன் பண்ணுறேன். இருங்க, இந்த பாருங்கள், நியூ ப்ராஜெக்ட் காப்பின்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ண. நான் எதுவுமே ஆட் பண்ணல, சும்மா ஒரு எக்ஸ்எம்எல்ஐ சேவ் பண்ணி வச்சுருந்தேன், ஒரு சாம்பிள் காட்டலான்ட்டு. அதை சேவ் பண்ணி வச்சு இப்போ ப்ளே பண்ணி காட்டுறேன். அதில் ஒன்றுமே இல்லை, சும்மா அதை எப்படி இம்போர்ட் பண்ணதா ப்ராப்ளம் இல்லாமல் அதில் எப்படி இம்போர்ட் பண்ணதுக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ் அதை இது பண்ணியிருந்தேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அண்டு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், இது ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி இதில் லாகின் பண்ணியிருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். எஃபிலியா இல்லை இமெயில் ஐடிலாம் ரைட் சைடில் இருக்கும், அதை கிளிக் பண்ணி நீங்கள் லாகின் பண்ணியிருந்தால் மட்டும்தான் எல்லாத்தையும் யூஸ் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு அதை லாகின் பண்ணிங்க. நியூ வெர்ஷனில் எதுலையுமே நீங்கள் யூஸ் பண்ண முடியாது, அதனால் ஓல்டர் வெர்ஷனில் மட்டும்தான். இங்கே பாருங்கள், வெர்ஷன் 3.2.0 இந்த வெர்ஷனில் தான் ஃப்ரெண்ட்ஸ். அதேமாதிரி 3.1.0 இந்த 2 வெர்ஷனில் மட்டும்தான் நீங்கள் யூஸ் பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ். நான் டிஸ்பிளேயில் காட்டுறேன், அந்த 2 வெர்ஷன் மட்டும்தான் கமெண்ட்லாம் பண்ணி வைக்கிறேன். இந்த 2 வெர்ஷனில் மட்டும்தான் எக்ஸ்எம்எல் ஃபைலில் இம்போர்ட் பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் கேட்டிங்கன்னா அந்த
அலைட் மோஷன் வெர்ஷனை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். இல்லைனா இப்போத்துக்கு நான் ஆட் பண்ணல. நீங்கள் யாருனாச்சும் கமெண்ட்டில் வேணும்ன்ட்டு எனக்கு கேட்டிங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்து ஆட் பண்ணுறேன். இல்லை கமெண்ட்லையாச்சும் ஃபஸ்ட்டு பின் பண்ணி வைக்கிறேன். நீங்கள் கமெண்ட் பண்ணால் மட்டும்தான் நான் பண்ணுவேன், இல்லைனா பண்ண மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் எல்லோரும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுறேங்க. அப்படியே ஒரு லைக் கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் எனக்கு ஒரு என்கரேஜிங்காக இருக்கும் நெக்ஸ்ட் வீடியோ போடுறதுக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் எடிட்டிங் ஃபீவர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.